Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. So guys, இதுக்கு மேலே நான் குதிரை ரைட்லாம் ட்ரை பண்ணவே மாட்டேன். சரியான ஸ்னோஃபால் கைஸ். ஆனால் இது தரமான ஸ்னோஃபாலு கைஸ். நம்ம ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு மணி 7 ஆகுது. அது வரைக்கும் இவ்வளோ நேரம் மாட்டிகிட்டு தான் இருந்தோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 2 எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நேற்றுக்கு ஸ்ரீநகரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி சோன்மார்க் கிளம்பியாச்சு. ஸோ 8:30 வர சொன்னாங்க, கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம சோன்மார்க்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். குறுக்க இந்த கௌசிக்கு வந்து அந்த கதை தான். என்ன பண்ணேன், பொது விளாக் ஆகிட்டு இது வந்து. ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். மறக்காம வீடியோஸ் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஜாக்கெட்டு க்ளவ் இல்லாமல் வராதிங்க, செம்ம குளிர் தான். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், குளிருக்கு ஒரு டீயை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இவன் தான் டீயே குடிக்க மாட்டான் பார்ப்பீங்களா? ஆமாம் கைஸ், குளிர் இடத்துல வந்தால் மட்டும் என்னால் முடியலை, குடித்தாதான் வண்டி ஓடுது. ஸோ அதனால் ஒரு டீயை போட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம கேரளா ஷாப்பில் தான் டீ குடித்தோம். அங்கே வந்து காலைல உப்புமா, சப்பாத்தி, சிக்கன் எல்லாமே இருக்குது. ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். அந்த குளிருக்கு வேறு வழியில் அப்படி தான் அவங்க பண்ணி ஆகணும். ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்ம ஒர்த்து. வந்தீங்கன்னா அந்த கடைக்கு மஸ்ட் விசிட் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி எல்லா கேரளா பீப்புள்ஸ் அங்கே தான் போகிறாங்க, நீங்களும் வந்து அங்கே போங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம சோன்மார்க் தான் போயிட்டுருக்கோம். காரில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஸ்ரீநகர்லேருந்து 85 கிலோமீட்ரு. ஸோ போகிற வழி எல்லாமே செம்மையாக இருக்குது. இனி நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் பசங்கள்லாம் சேர்ந்து. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம சோன்மார்க் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாகவே ஸ்னோ தான் கைஸ். வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வேறு லெவலு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து குதிரையிலையும் போகலாமா, கார்லேயும் போகலாமா. ஸோ அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு நம்ம உனக்கு எப்படிலாம் போகலான்னு சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு 7 பாயிண்ட் ஏதோ இருக்கான். அதுக்கு போகிறதுக்கு குதிரையும் காருமா. ட்ரெக்கிங்கில் போனால் பெர்மிஷன் எதாவது வாங்கணுமா. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ் போயிட்டு. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம அந்த 7 பாயிண்ட் இருக்குது, அங்கே வந்து குதிரையில் தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 1600 சொல்லியிருக்காங்க ஷூவோடு சேர்த்து, அதான் பேசியிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே ஷூலாம் பசங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ ஷூ நான் அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம ஷூவெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பூட்டை வாங்கி மாட்டிட்டு, அங்கே முட்டை அளவுக்கு ஷூ இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி பூட்டு தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போட்டுட்டு மேலவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கை, வாய், தலை எல்லாம் மூடிக்கோங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம குதிரையில் கிளம்பியாச்சு. ஒரு ஆளுக்கு 1600 ஷூவோடு சேர்த்து. மேலே வந்து நம்ம ஷூலாம் வேலைக்கு ஆகாது, இவங்கள்ட்ட பூட்ஸ் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம குதிரையில் தான் இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இங்கே வந்து நம்ம குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து வேணுமான்னு கேட்டாங்க. நான் மாறி கேட்டேன். நான் ஐஃபோன் காட்டிட்டு உனக்கு ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவன் சிரிக்காம பார்த்துட்டு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? ஒத்தச்சா, நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்மளை கொஞ்சம் தூரம் குதிரையில் கூட்டிகிட்டு வந்துட்டு இறக்கி விட்டாங்க. குதிரையில் போகுது பாவமாக தான் இருக்குது. ஆனால் குதிரையில் தான் போக முடியும், ட்ரெக்கிங் பண்ண ஏதாவது பெர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் கொஞ்சம் ஸ்லிப்பாக ஆகுது குதிரையெல்லாம். ஸோ நம்ம என்ன எப்படி உங்களுக்கு போகலான்னு உங்களுக்கு தெளிவாக பார்த்து எல்லாம் சொல்கிறேன். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக லைட்டாக ஸ்னோஃபால் விழ ஆரம்பிக்குது கைஸ். நான் சத்தியமாக ஃப்ரெண்டு சொல்லி தான் பார்த்தேன், ப்ரோ ஸ்னோஃபால் ஆகுது அப்படின்னா. எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டேன். பார்த்தா லைட்டாக விழுகுது, கண்ணிலெலாம் விழுகுது. ஸோ நல்லா விழுந்தால் நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு நாள் நல்ல ஸ்னோ பார்த்து என்ஜாய் பண்ணால் போதும். ஸோ எப்படி என்னன்னு பார்க்கலாம். ப்ரோ ஸ்னோ வருது ப்ரோ. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம குதிரையில் தான் ரைடு போயிட்டுருக்கோம். இது வேறு ஓடிட்டு உள்ள போடாடே எப்பா.
லைட்டாக ஸ்னோஃபால் ஆகுது கைஸ். மேலேலாம் நல்லா ஆகுது. இப்போ கீழே லைட்டாக வருது. இன்னும் நம்ம மேலே போனோன்னு நல்லா பார்ப்போம்னு நினைக்கிறேன் இன்றைக்கே ஸ்னோஃபாலு. ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக தெரியுது. இதில் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், இதுக்கு மேலே நான் குதிரை ரைட்லாம் ட்ரை பண்ணவே மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. நான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லைன்னாங்க. ஸோ அதனால மட்டுமே இந்த இது. ஆனால் நிறைய பேர் நடந்து வராங்க. நம்ம ட்ரெக்கிங் ஷூவே போதும், அதை போட்டு தான் இவனும் நடந்து வரானோ கேட்டால் இது ஏன்ட்டே சொல்கிறானோ அச்சா ஷூன்னு. நானும் அதான்டா போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா அவன் ஏதோ சொல்கிறான். ஸோ ஆனால் குதிரைகள்லாம் போகும். அதுக்கு முன்னாடி நம்மளே போனால் கூட நம்ம நடந்து போய்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஃபேஸ் 1க்கு வந்துட்டோம் கைஸ். கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? ஒரு கிலோமீட்டர் வந்தேன்னா ஃபேஸ் 1 இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ தான். மேலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம சோன்மார்க்கில் தான் இருக்கோம். செம்ம ஸ்னோ ஆகுது. வேறு லெவலு. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 இது முடிச்சுட்டு குதிரையில் முடிச்சுட்டு அப்படியே நம்மளை நடக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வந்தோன்னே நல்ல ஸ்னோ ஆகுது. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு ஸ்னோஃபாலை காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஓரளவுக்கு லைட்டாக ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இது இன்றைக்கி ஸ்னோஃபாலு. வந்தால் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஆனால் பார்த்தாட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் வேற லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு, ஸ்லிப்பும் ஆகிட்டு இருக்கு. நம்ம பையா நம்மளை கூட்டு போகிற. ஹாய் பையா. ஹாய் காஷ்மீரி பையா. ஸோ நல்லா ஸ்லிப் ஆகுது. வரவங்க பார்த்து போங்க. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வேற லெவலில் இருக்கு. ஸோ கைஸ், அந்த ஸ்னோ போர்டில் சறுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாயா. இவங்கள நம்ம எவ்வளோ சோம்பேறி ஆக்கணும் அவ்வளோ சோம்பேறி ஆக்கிடுவாங்க. நடந்து வரேன்னு சொன்னால் கூட அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்னோவில் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் அங்கங்கே ஸ்லிப் ஆகுது. நம்ம ஷூ பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த பூட்ஸ் போட்டால் தான் ஓரளவுக்கு வேலைக்கு ஆகும். ஃபுல்லாக ஸ்னோ தான் சுற்றி. வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் அப்படியே பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக நல்ல ஸ்னோஃபால் ஆகுது கைஸ். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குது? ப்ரோ வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலு. நம்ம இன்னும் 2 நாளில் ஒரு நாள் தான் பார்ப்போம்னு நினச்சோம். ஃபைனலாக நம்ம சோன்மார்க்லேயே பார்த்துட்டோம். வேறு லெவலில் இருக்குது கைஸ். பாருங்க, கையிலலாம் ஸ்னோ தான் விழுது. ஸோ வேறு லெவலா. மாஸ்க் காட்டியாச்சு. ஸோ மணாலியில் பார்த்தோம், கேதர்கந்தாவில் பார்க்கல. இப்போ காஷ்மீரில் பார்த்துட்டோம் கைஸ். ஃபைனலாக நம்ம தொப்பி தான் போனோம். வேறு லெவல் நல்லா விழுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக் கேமராவில். ஸோ கைஸ், ஃபைனலாக காஷ்மீரில் ஸ்னோஃபால் ஹெவி ஆகுது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா நல்லா பார்க்கலாம். ஸோ எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. கப்புள்ஸு, பசங்க, ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. யாருனாலும் வரலாம். ஸோ வேறு லெவல் கைஸ். ஆனால் அங்கங்கே மேகி இதெல்லாம் கூட இருக்குது. ரைடு கூட போகலாம். அந்த ரைடு ஸ்னோ ரைடு அது ஒரு ஆளுக்கு 300 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், நல்ல ஸ்னோஃபால் ஆகுது. ஆஸ்திரியில் ஓரளவுக்கு ஸ்னோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக விளையாண்டாச்சு, கீழே விழுந்தாச்சு, வைப் பண்ணியாச்சு. செம கைஸ். ஆனால் ஒர்த்து தான் இன்றைக்கி லக்கி டே ஆனால் எங்களுக்கு. ஸோ நான் அப்படியே கீழே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஹெவி ஸ்னோஃபால் ஆகுது கைஸ். ஃபைனலி இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக ஸ்னோ தான். வேறு லெவல் ஃப்ரெஷ் ஸ்னோஃபால் ஃபைனலி இன் சோன்மார்க். ஸோ நல்ல வீடியோ எடுத்தாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். போகும்போது கொஞ்சம் சேஃபாக போக வேண்டியிருக்கு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வேறு லெவல். ஸோ கைஸ், பயங்கரமாக ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. ரொம்பலாம் இந்த இடத்துல ரொம்ப ஸ்னோஃபால் ஆகிட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதான். அப்படி ரொம்ப ஸ்னோஃபால் ஆச்சுன்னா ரோடு பிளாக் ஆகிருமா. ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து அந்த 100 ரூபா சொன்னாங்க, அந்த இதில் தான் வந்தேன் ஸ்னோ ரைட்டில். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க. செம்ம ஸ்னோ, வேறு லெவல். कमरवड जाने बसा साक्षी पेट
Heavy snowfall guys, finally. Guys, பயங்கரமா ஸ்னோஃபால் ஆகுது. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. பையா வந்து 94% ஸ்னோஃபால் ஆகுனாரு. அதே மாதிரி ஸ்னோஃபால் ஆயிட்டு இருக்கு. வேற லெவல். ஹாய் பையா. ஸோ வேற லெவல் கைஸ். ஆனால் ஒரு நாள்லேயே மொத்தமாக ஸ்னோ பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. இதான் எனக்கு ரொம்ப நிறைய ஸ்னோ பார்த்ததுன்னா இதான் கைஸ் ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில். ஸோ வேற லெவல் கைஸ். ஆனால் வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்னோவில். ஸோ என்ன வியூ கைஸ் இது. அப்பா சாமி, வேற லெவல் கைஸ். செம்ம வியூ. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பார்க்காம வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. வேற லெவல் கைஸ். சத்தியமா இது என்னது இது அந்த மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் தரமான ரைடு கைஸ். ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ரைடு போனதில்லை. ஸோ வேற லெவல். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நடக்க முடியாது கைஸ், அங்கங்கே கீழே விழ தான் செய்வோம். இதனால தான் கொஞ்சம் கிரிப்பாக போக முடியுது, இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ அதனால ஒன்றுக்காக தான் இந்த ஆப்ஷன் எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துருக்கவே மாட்டேன். செம்ம ஸ்னோஃபால் வேறு இன்னைக்குள்ள கண்டிஷனுக்குலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுதானே ப்ரோ, நடந்துக்கலாம் முடியாது. வரவங்கெல்லாம் கீழே விழுந்தான் வராங்க. ஸோ ரொம்ப ஸ்னோ இருந்தானா நீங்களே இந்த ரைடுக்கு ப்ரிஃபர் பண்ணிடுங்க. ஸோ வேறு லெவல் கைஸ். ஆனால் பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இது. அப்படின்னு வெளியில் போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து சோன்மார்க்கில் வேறு லெவலில் ரைட் பண்ணி முடிச்சாச்சு. செம்ம ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ பயங்கரமாக ஆகுது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்குள்ள குதிரையும் அப்படியே கீழே விழுந்துருச்சு வரும்போது ஸ்லிப் ஆகி. ஆனால் நம்ம குதிரை மட்டும் நம்மளை சேஃபாக கொண்டு வந்துருச்சு. நான் போகிறப்பவே நல்ல சொல்லி தான் கூப்பிட்டு போனேன். அதனால் அது நம்மளை கைவிடலை. ஸோ நல்லா வைப் பண்ணியாச்சு கைஸ் ஃபைனலாக. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்ம ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. வந்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய் பண்ணலாம். கேர்ஃபுல். ஸோ ஃபுல்லாகவே குதிரை தாங்க கைஸ். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ओके सर, कैसा मौसम लगा? இவர் தாங்க நம்மளுக்கு ரைட் கூட்டிட்டு போய் பண்ணி சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 1600 முடிச்சு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ செம்ம ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் சோன்மார்க் வெளியில் அப்படியே ஒரு சாண்ட்விச் கேட்டோம், கொடுத்தாங்க. இது எவ்வளோன்னா 100 ரூபாயாங்க. 2 ப்ரெட்டு கொஞ்சம் ஸ்டஃப் வச்சு தருவாங்க. 100 ரூபா. வேறு வழி இல்லை, ஏதாவது சாப்பிட்டா ஆகணும். நம்ம மேகி சாப்பிட மாட்டோம். ஸோ அப்படியே வாங்கலாம். செம்ம ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்லாம் கைஸ். வாங்க. சரியான ஸ்னோஃபால் கைஸ். ஆனால் இது தரமான ஸ்னோஃபாலு. ஆனால் ஃபுட்டு அவன் ரேட்டுக்கு தான் எல்லாம் விற்கிறாங்க. 2 ப்ரெட்டு சாண்ட்விச் மாதிரி கொடுத்தா அது 100 ரூபான்ட்டான். செம்ம ஸ்னோஃபாலு. நாளைக்கு வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இது எப்போ ரோடு கிளியர் ஆகி எப்போ போவோம்னு தெரில. ஸோ இப்போ கிளைமேட் வந்து -8. நான் ஜாலியாக க்ளவுஸ் கூட இல்லாமல் ஜாலியாக வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி செட் ஆன மாதிரி இருந்து அதான் நான் வெளியில் இருக்கேன். நீ நாளைக்கு என்ன ஆகும் ஏதாவும் தெரில. செம்ம வைப்பு கைஸ். ஆனால் இது வேற லெவலு. இங்கேயே இவ்வளோ ஸ்னோ பார்த்தாச்சு. வண்டி எல்லாமே மூடியாச்சு. கீழே ஏதோ பஸ் வரைக்கும் பிளாக்கான். கீழே ஏதோ பஸ் வரைக்கும் சரிஞ்சிருச்சான். அது கிளியர் ஆனால் தான் இது பண்ணுவாங்க. ஸோ என்ன கதைன்னு தெரியல. பார்ப்போம் கைஸ். வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்புறம் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.
கைஸ் நம்ம ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு மணி 7 ஆகுது. அது வரைக்கும் இவ்வளோ நேரம் மாட்டிகிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கு, வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும், வரவங்க பார்த்து வாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரீல்ஸில் வர மாதிரி ஆயிரும் போல் கடைசியில் அந்த போயிட்டு முட்டிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். People who can work for them at least 5 to 10 years and build the base for them, build the next generation base. Now also so many the growth Infosys are before it. Like this is the first one. Yeah, I know this is the first one. Another is Tata Communication. Communication. Communication is completely different. Yeah. It's like fiber optic. Fiber optic. इधर फोन नहीं मिलेगा ಇಲ್ಲ ಸಾಧಾರಣ பல போராட்டங்கள் ஒரு 6-7 மணி நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகி ஒரு டனலுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். இது ஒரு எக்ரஸ் டனல் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு போமா என்ன ஆகாதுன்னு தெரில. ஸோ அப்படியே போயிட்டு பார்ப்போம். இந்த டனல் வந்து 5 வருஷமாக வேலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்னோஃபாலில் வந்து நம்ம நார்மல் ரூட்டில் போக முடியாதான். போனோன்னா பக்கத்தில் ஃபுல்லாக ரிவரு. ஸ்னோஃபால் டைமில் அந்த ரோட்லலாம் போனால் கஷ்டம். ஸோ வந்து இப்போ நம்ம கூப்பிட்டு போகிற டிரைவரே இதான் இந்த டனல் ஃபஸ்ட் டைம் வராராம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் அவர் தான். அவருக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமராக நாங்கள் தான் இதில் போகிறோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 hours மேலே ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. வண்டி ஒரு வேத்துக்கும் நகர முடியாமல் ஃபுல்லாக அது ஒரு 20 மணி நேரம் ஸ்னோஃபால் கண்டினியூஸாக ஆகி இப்படி ஆகிட்டுருக்கு. கடை ஒன்றுமே இல்லை. கடையில் போய் தான் கேட்டோன்னா ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு 20 மணி நேரமாக காருக்குள்ளே தான் இருக்கும், எங்கேயும் போக முடியாமல் கண்டினியூஸாக ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இடம்லாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்டக் ஆகி இன்னொரு 60 கிலோமீட்டர் கிட்ட போகணும் ஸ்ரீநகருக்கு. வர வழியில் வண்டி நின்றுச்சு. அதில் அப்படி ஃபுல்லாக காரில் தான் தூங்கி எடுத்து ஃபுல்லாக ஸ்டக் ஆகி இப்படி மாட்டிக்கிட்டு நிற்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் ஹேப்பன் ஆகும். ஸோ எல்லோரும் ரெடியாகி வந்துக்கோங்க. சாப்பாடெலாம் வச்சுக்கோங்க பேக்கில். எப்போவுமே தண்ணி எதுவுமே கிடைக்காது. ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் என்னென்னு பார்க்கலாம் அப்படியே. கைஸ் நான் இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் என்ன என் லைஃப் டைமுக்கே நான் ஸ்னோவை பார்த்துட்டேன் கைஸ். ஆனால் இந்த ஒரே ஒரு நாளில் நான் என் லைஃப் டைமுக்கே ஸ்னோவை பார்த்துட்டேன். வேறு லெவல் கைஸ். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 3 நாளில் ஒரு நாள் பார்ப்பேன்னு நினச்சேன். ஆனால் சோன்மார்க்லேயே ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன் லைஃப் டைமுக்கு. அந்த மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அங்கங்கே கார் ஸ்டக்காகி நிற்கி ஒரு 2 அடிக்கு ஸ்னோ இருக்குது ரோட்டில். ஸோ எல்லாம் இருக்குது, அப்படியே பார்க்கலாம் கைஸ். காஷ்மீர்லாம் இந்த ஆர்மி இல்லைன்னா கஷ்டம் கைஸ். ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகுது. -8 10 இருக்குது. அதுலேயும் அவங்க இருந்து ஃபுல்லாக ரோடெலாம் கிளியர் பண்ணி எல்லோரையும் அனுப்பி வச்சு அப்பா பெரிய சல்யூட் தான் அவங்களுக்குலாம். வேறு லெவல் கைஸ். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு நாள் வந்துட்டு நமக்கு இப்படி இருக்குது. அவங்க வருஷம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஒரு 20 மணி நேரம் கழித்து ஸ்னோ நின்றுருக்கு. ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் தான் சுற்றி. வேறு லெவல். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு ஸ்னோ பார்த்தாச்சு. வேறு லெவல் கைஸ். ஆனால் ஃபுல்லாக ஸ்னோ தான். மாஸ்க் காட்டியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்காங்க. க்ளீன் பண்ணால் தான் போக முடியும். ஒரு 15-20 மணி நேரமாக ஸ்டக் ஆகி தான் நிற்கிறோம். 20 மணி நேரம் ஸ்னோ, 20 மணி நேரம் ஸ்டக் ஆகி தான் நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க ரூட்லாம். ஸோ ஒரு ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் கிளம்புனீங்கன்னா வேறு லெவலில் ஸ்னோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்ம கிளைமேட்டு கைஸ். ஆனால் டிஷர்ட் போடாமல் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு அடாப்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு 3 நாள் ஆகுது இங்கே வந்து. ஸோ வேறு லெவல் இருக்குது கைஸ். வாங்க இப்போ நம்ம சோன்மார்க்லாம் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக குல்மார்க் போகணும். இன்னும் நம்ம ஸ்னோஃபாலில் தான் இருக்கோம் மாட்டிட்டு.
சோன்மார்க்கில் தான் இருக்கோம் மாட்டிட்டு. ஸோ நான் அப்படி என்னன்னு பார்க்கலாம் கைஸ். கைஸ் டைம் 2:20 ஆகுது. இன்னுமே ஸ்னோஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்தோம். ஒரு மணிக்கூர் தான் கொஞ்சம் இந்த மாதிரி வண்டி மூவ் ஆகிட்டு இருந்து மறுபடியும் ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஸ்ரீநகருக்கு ஈவினிங் 5 மணி 6 மணி ஆயிரும் நினைக்கிறேன். எனக்கு டே 2வும் அழகாக அன்றைக்கி குல்மார்க் போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் போச்சு. இந்த கடையில் தான் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ என்னென்னு பார்க்கணும். வண்டி அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வண்டியில் சங்கிலி இந்த மாதிரி ரோப் இல்லைன்னா கஷ்டம். அவன் லோக்கல்லாம் அவன் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு தான் போகிறான். ஆனால் அவன் கண்ட்ரோல் பண்ணிடுவான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் வண்டி ஓட்டுறது. அந்த சங்கிலி இருந்தானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு குளிர் அடாப்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ். அடுத்து கைஸ் ஃபைனலாக நம்ம ஸ்னோவில் மாட்டி ஃபைனலாக ஸ்ரீநகர் ஒரு 6 மணிக்கு ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தால் வாரணாசியில் பார்த்த ஃப்ரெண்டு இப்போ தான் வந்துட்டு மணி 12 கிட்ட ஆகுது. அப்படியே அவனை பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லாம் பேசிட்டு மணி 12 ஆகுது. தூங்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம குல்மார்க் போகணும். அதில் மாட்டினால போக முடியல. ஸோ நாளைக்கு பகல்காம் போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். மறக்காம பிடிச்சிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகல்காம் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். டாடா.